இதனுடைய பொன்விழா அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பெருமை. அந்த பெருமை மிக்க விழாவிலே இன்றைக்கு 51வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வில் இப்போது இந்த நிகழ்வு நிறைய இருக்கிறது. கவிதை என்பது மனித குலத்தின் நாகரிகத்தின் அடையாளம். மொழி அதாவது இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலேயே ஆகச் சிறந்தது எதுன்னு கேட்டால் மொழி தான். மற்றைய கருவிகளெல்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்பில் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொழியை மாதிரி ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு இருக்க முடியாது. ஏன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறதுக்கு மொழி தான் எனக்கு ஆகச்சிறந்த கருவி. ஆனால் இப்போ நம்ம மொழி எதுக்கு பயன்படுத்துகிறோம் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது எவனுக்கும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மொழியை கையாளுறோம். மொழிக்கு துரோகம் பண்ணதில் நம்மளை விஞ்சிக்கிறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. சார் உங்கள் கார் கிடைக்குமா அப்படின்னா, உங்களுக்கு இல்லாத கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி பாருங்கள், வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுல நான் கூட இல்லை, ஒய்ஃப் அன்றைக்கி எங்கேயோ வெளியில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறத உங்களுக்கு தெரியும். அவங்கள எடுத்து பேசி அப்புறம் நம்ம எப்படி அதில் எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சார் கொடுக்கறது இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போய், மனித இயல்புன்னு தெரியுங்களா? தன் கருத்தை இன்னொருவருக்கு புலப்படுத்துவதற்காக வந்த மொழியை கருத்தை மறைப்பதற்கு பயன்படுத்திய ஒரே இனம் மனித இனம். அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்றது. அது கவிதையும் அப்படித்தான். கல்கி அந்த சிறந்த மொழி ஆளுமை உள்ளவங்களுக்கும். ராவணன் தோத்திருக்கிறத வர்ணிக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், அந்த காதலர் தம்மையை நோக்கான், கடற்பெரும் சேனையை நோக்கான். இன்னும் என்னடா பார்த்தான் அப்படின்னா, புகலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கார். தோல்வியை பற்றி இதை விட அழகாக எழுத முடியுமா? ஒரு காலத்துலலாம் சார் ஒரு 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 எலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சுங்க, வெற்றி பெற்றார் அப்படின்னு செய்தி போடுவாங்க. அப்போ இன்னொருத்தர் தோற்று விட்டார்னு தானே அர்த்தம். இப்பெல்லாம் தோற்று போனால் கூட எப்படி செய்தி போடுவாங்க தெரியுமா? என்ன, தலைவர் தோற்று காட்டினார். ஏன், தோல்விதான் என்னன்னு தெரியாமல் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு தோற்று காட்டினார். இது நல்லா தானே இருக்குது. எவ்வளவு அழகா ஒரு செய்தியை எடுத்து காட்டுறாங்க. சொல்றதுக்கு எத்தனை வார்த்தை இருக்கு. அப்போ வார்த்தைகளில் விளையாடக்கூடிய, அந்த வார்த்தைகள் மூலமாக கோலம் போடக்கூடிய அந்த அழகு கலை உணர்வு உடைய ஒருவனுக்கு வருகிறது. கவிதைக்கு என்ன, எங்க டாக்டர் அவ்வை நடராஜன் தான் சொல்வார். எனக்கு அவர் ஒரு பெரிய ரோல் மாடல். சொல்வார், ராஜா வசனத்துக்கும் கவிதைக்கும் என்ன ராஜா வித்தியாசம்? ராஜா என்ன வித்தியாசம் தெரியல சார். வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம், வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம், அந்த வார்த்தையே நடனம் செய்தால் வருவது கவிதை. இதை விட எப்படி அழகா சொல்ல முடியும்? வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம், அந்த வார்த்தையே நடனம் செய்தால் வருவதே கவிதை. கவிதைக்கு இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும்? கட்டுரையும் சொற்கள்ல தான் இருக்கு, கவிதையும் சொற்கள்ல தான் இருக்கு. ஆனா கவிதைக்கு என்ன சிறப்பு, கட்டுரைக்கு என்ன குறை? கட்டுரை என்பது ஒரு பெண் குழந்தை போல என்று வைத்துக் கொண்டால், அவள் பருவம் அடைந்து விட்டால் அது கவிதையாக மாறிவிடுகிறது. எல்லாமே சிறப்பு தான். ஆனா அந்த சொல் பூப்பெய்துகிற போது அது கவிதையாக இந்த உலகத்தில் வெளிப்பட தொடங்குகிறது. அந்த கவிதையை கையாளுகிற கவிஞன் எப்படி கையாளணும்? சொற்களை கொண்டே சொற்களை கடந்த அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். அது எப்படி சார் முடியும்? சொல்ல பயன்படுத்தியே சொல்ல கடந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியுமா? ஞானம்னாலே அதான் அர்த்தம். ரமண மகரிஷிட்ட கேட்குறான், ஞானம் அடைதல் அப்படின்னா என்னன்னு. ஒன்று நீயே நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே போறியா? உடம்பு நான் இல்லைன்னு தெரியுதா? மனசு நான் இல்லைன்னு தெரியுதா? அப்புறமா ஒவ்வொன்றா இது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை, இந்த ஒரே கேள்வி, நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே போறியா? ஆமாம். கடைசியா அந்த கேள்வி இல்லாமல் போகிற ஒரு நிலைமை வரும். கேள்வி கேட்குற நான் யாரு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற நான் யாரு,
கடைசியாக அந்த கேள்வியும் தூக்கி அந்த அதுவும் இல்லாமல் போனோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா பாருங்க. வெட்டியான் எப்படி எரிப்பான் தெரியுமா? பணம் எரிக்கிற போது எல்லாத்தையும் போட்டு போட்டு எரிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா எரியணுமேனு ஒரு குச்சியை வச்சுக்குவான். இதை கிளறி விடுவான், அதை கிளறி விடுவான், அதை கிளறி விடுவான். கடைசியா அந்த குச்சியையும் அதே நெருப்புல போட்டுட்டு அந்தாண்ட போவான். நான் யார் என்கிற அந்த குச்சியை வச்சு எல்லாத்தையும் கிளறு, கடைசியா அந்த கேள்வியும் அதிலேயே போட்டு எரிச்சிரு, ஞானம் தானாக வரும். இதான் ரமண மகரிஷி சொல்லி கொடுத்த சீக்ரெட். அப்படி சொற்களை கொண்டே சொற்களை கடந்து போகிற ஒரு சூட்சமத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கவிதையில் இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு. அது சொற்களின் மின்னல். சுஜாதா உங்களுக்கு தெரியும், அவரு சிறுகதை ஆசிரியர், மாடர்ன் திங்கர். கவிதையை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். கவிதை என்பது அனுபவ கடத்தல்னு சொன்னார். ஒருத்தர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறானோ அதை அடுத்த ஆளுக்கு அப்படியே மாற்றி கொடுக்க முடிஞ்சா தட் இஸ் கால்டு பொயட்ரி. அனுபவ கடத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த அனுபவ கடத்தலை ஏற்படுத்துகிற கவிஞர்கள் வரிசையிலே கவி சக்கரவர்த்தி என்ற பெருமையோடு இருக்கிறவன் கவி சக்கரவர்த்தி கம்பர். அதில் இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. 3 விதமான கோணத்திலே கம்பனை ஆராய்வதற்குரிய ஒரு தலைப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். என்றுமுள கம்பன், என்றுமுள தென்தமிழை இயம்பி இசை கொண்டான், தமிழ் என்றும் உள்ளது என்ற பட்டம் இருக்கிறது. அந்த தமிழ் போலவே கம்பனும் என்றும் உளன் என்ற அர்த்தத்தில் என்றுமுள கம்பன், என்றைக்கும் நேற்று இன்று நாளை என்பதை கடந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவன், முக்காலத்தை வென்றவன். அவனுடைய கவிதை செழிப்பு காரணமா, அவனுடைய கருத்து சிறப்பு காரணமா, கேரக்டரைசேஷன், பாத்திரங்கள் படைக்கிறான். ஒரு கும்பகர்ணன், ஒரு குகன், ஆச்சரியமா இருக்கு. ஒரு விபீஷணன் வால்மீகத்திலேருந்து அப்படியே எடுத்துக்கல, எங்கே மாற்றணுமோ அங்கே மாற்றி எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறான். சார், ராமாயணம் ஏகப்பட்டது இருக்குது. பௌத்த ராமாயணத்தினுடைய கதை வேறு, சமண ராமாயணத்தினுடைய கதை வேறு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சமண ராமாயணத்தில் கதையை கேட்டால் ராவணனை கொன்னது லட்சுமணன். ஏன்னா சமணர்கள் கருத்தின்படி கொலை செய்வது பாவம். ராமனை போன்ற ஒரு சிறப்புடைய மகனுக்கு அவன் பாவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேஸ் அப்படியே மாற்றி லக்ஷ்மணன் பேரில் போட்டாங்க. லக்ஷ்மணன் கொலை பண்ணா அப்படின்னு அந்த காவியத்தில் அந்த அவங்களுடைய அமைப்பு முறையில். பௌத்த ராமாயணத்தில் கதையினுடைய அமைப்பு வேறு. ஒரு 100 பக்கத்துக்கு சார் ஒரு மனுஷன் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், டாக்டர் மா ராஜமாணிக்கிறார், கம்பன் யார் அப்படின்னு. அந்த புஸ்தகம் சொல்கிற வரலாற்று செய்திகள் படித்தா அவ்வளவு வியப்பாக இருக்கும். எத்தனையோ கதை இருக்குது ராமாயண கதையில், ஆனால் அத்தனையும் நம்ம எடுத்துக்கொண்டால் வால்மீகியினுடைய கதை இருக்குது. இன்னும் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்திலேயே 20,000 பாடல் வரையில் அவைலபிள். ஆனால் 12,000 தான் அக்செப்ட் பண்ணணும், 8,000 அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அதை எப்படி முடிவுக்கு வந்தாங்க தெரியுங்களா? பாம்பேல ஒரு பதிப்பு இருக்கு, கல்கத்தால ஒரு பதிப்பு இருக்கு, டெல்லியில ஒரு பதிப்பு இருக்கு. வெவ்வேறு இடங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. எல்லாவற்றிலும் பொதுவாக இருக்கிற பாடல்களை மட்டும் எடுத்தா 8,000 பாட்டு தள்ளி போச்சு, 12,000 தான் மிச்சமா இருந்தது. அப்போ வால்மீகி ராமாயணத்திலேயே இடைச்சர்கள் வந்து விட்டது. அவங்கவுங்க அவங்களுக்கு தோணுனது. அப்பெல்லாம் எப்படின்னா அவன் எழுதி பெரிய கவிஞன் பேரில் போடுவான். இப்போ மாற்றிட்டான். எவனதையாவது சுற்றி அவன் பேரில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ கணக்கு வேறு. தான் எழுதுனா மதிக்க மாட்டாங்க உலகத்தில் அப்படின்னு யாராவது ஒரு கவிஞனுடைய பாட்டில் இடைச்செருகளாக செருகி விட்டு விடுறது. இதை கணக்கு பார்த்து 20,000 பாடல் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அதில் 12,000 பாட்டு எல்லா பக்கமும் இந்தியாவில் பொதுவாக இருக்குது அப்படின்னு எடுத்து இந்த 12,000 நாம் ஒரு அளவுகோலாக கொள்ளலாம் என்று வடமொழி அறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார். அவர் காலத்திலேயே கதையில் இவ்வளவு கிளைகள் புறப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், அதன் பிறகு கம்பன் இந்த காவியத்தை கொண்டு வருகிற போது இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. ஏன்னா வால்மீகி காலத்தில் கம்பனை ஒரு மனிதனாக, அன்னைக்கு கூட வரவேற்புரையில் மாண்புமிகு முதல்வருக்கு வரவேற்புரை சொல்கிற போது வால்மீகி சொல்கிற அந்த 16 குணங்களையும் அவர் எடுத்து சொன்னார்கள். ஐயா, இந்த மாதிரி குணமுடைய குணசிரேஷ்டன் உலகத்தில் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குற போது இந்த ராமன்ற ஒரு சக்கரவர்த்தி இப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வால்மீகி ராமாயணம் உருவாகுது. நம்ம ரொம்ப அவசரப்பட்டு என்ன சொல்கிறோம், வால்மீகி மனுஷனாகவே படைச்சு காமிச்சாரு, ஆனால் கம்பன் தெய்வமாக பின்னால் அதை அப்படியே பாடிட்டார். அப்படியே பாடலை. எங்கே மனுஷனோ அங்கே மனுஷன்னு நிறுத்துறாரு. என்ன தகுதியினால தன்னை தெய்வ நிலைப்பாட்டுக்கு ராமன் கொண்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறத நிறுத்துறார். கம்பன் வால்மீகிக்கு விரோதம் பண்ணாமலேயே
வால்மீகியை உள்வாங்கி ஜீரணித்து அதில் வேண்டியதை கொடுக்கிறார். இன்னும் சரியா சொல்லட்டுமா, பறவை கூட்டிலே உட்கார்ந்திருக்கிற தாய்ப்பறவை குஞ்சு பறவைக்கு என்ன வேண்டுமோ தன் வாயில் கடித்து சுவைத்து அந்த குஞ்சு பறவைக்கு ஊட்டுவதைப் போல வால்மீகத்தை ரசித்து ருசித்து கம்பன் சாப்பிட்டு இந்த தமிழ் குஞ்சு பறவைகளுக்கு என்ன வேண்டுமோ அவற்றை ஊட்ட வேண்டும் என்று ஊட்டினார். ஆனா அதோட நிறுத்தல, அடுத்து இவர்களுக்கு வேண்டியதையும் கம்பன் கொஞ்சம் சேர்த்து ஊட்டினான். சில செய்திகளை சேர்த்து இந்த மக்களுக்கு கொடுக்க தொடங்கினான். அதனால தான் கம்பனை அது கடைசி வரையில் உயிர்ப்புள்ள ஒரு நூல், தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நூல். நேற்றோடு அது முடிவடையவில்லை, காலந்தோறும் அது தன்னை புதுப்பித்து கொண்டே போகிறது. கதையில் ஒரு மாற்றம், நிகழ்வுகளில் சில மாற்றம், சில வடிவங்களில் சில மாற்றம், இப்படி வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், கம்பராமாயணம். ஆனால் நான் ஒன்று நினைக்கிறதுங்க, நான் மறுபிறவியில் நம்பிக்கை உள்ளவன். அதனால் மறுபிறவி உண்டுன்னா வால்மீகியா பிறந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தமிழில் எழுதணும்னு நினச்சி கம்பனா பிறந்து எழுதியிருக்கணும். கம்பனா பிறந்து எழுதிட்டு அதோட சந்தோஷப்பட்டு போயிருக்கலாம். தியாகராஜரா பிறந்து அதை கீர்த்தனையா வேற ஆக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். இனி அடுத்தாப்புல யாரா பிறப்பாரோ என்ன சொல்வாரோ தெரியல. ஏன்னா ராமன் மீது இருக்கிற அந்த அன்பை கம்பனால விட முடியாது. வால்மீகியா இருந்து எழுதினார், கம்பனா இருந்து எழுதினார், பிறகு அவர் தியாகராஜரா இருந்து எழுதினார், அப்படி எடுத்துக்கணும். அந்த ராம கதையில 3 பகுதியை இப்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தலைப்பு முதலியே தெரியும், என்று மூல கம்பன் என்பதன் காரணம் இந்த 9 பேரும் பெரிய அறிவாளிகள். நிஜம்தானே? டவுட் ஒன்றும் இல்லையே. நீங்க கேட்பீங்க, அவங்க அறிவாளியா இருந்தால் ஒன்றை எப்படி உள்ள உட்காந்து வச்சிருப்பாங்க? அடிக்கடி கீவாஜா சொல்வாரு, தராசில் விலை உயர்ந்த பொருளை நிறுக்கிற போது எதிர்த்தரப்பில் அதை நிறுக்கிற அந்த கல் சாதாரண கல்லாக இருந்தால் தவறில்லை. நீங்கள் தங்கத்தை கூட நிறுக்கலாம், எதிரில் ஒரு இரும்பு கல்லை வைத்து எவ்வளவு கிராம் என்று பார்ப்பது போல 9 அறிவாளிகள் நிற்பதற்கு இன்னொரு அறிவாளி தான் தேவை என்று ஒன்று பொருள் அல்ல, ஒரு சாதாரண மனிதனே போதுமானது என்று கூட கருதி இருக்கலாம். இதை நம்ப மாட்டேங்கிறீங்க, அவையடக்கம் நினைக்கிறீங்க. யாரை நிறுக்கிறதுக்கு யாருக்கு சார் இந்த உலகத்தில் தகுதி இருக்கு? ஒவ்வொரு மனிதனுமே ஜீனியஸ், ஒவ்வொரு கோணத்தில் ஜீனியஸ். நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு சிலருக்கு தெரிஞ்ச சில விஷயம் மிகப்பெரிய அறிவாளிகள் சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப படித்த ஒருத்தர் சொன்னால் என்னை விட பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் இல்லை, எனக்கு இருக்கிற அறிவு எப்பேற்பட்ட அறிவு தெரியுமா? அவனை ஒருத்தன் வேகமாக கூட்டிகிட்டு போய் ஆடு மேய்க்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட நிறுத்தி இவங்கிட்ட இருக்கிற அறிவு உங்ககிட்ட இல்லைன்னு. எப்படி 100 ஆட்டுக்கு அவன் பேர் வச்சிருக்கான். ஒன்று காணும்னா அவன் கண்டுபிடிப்பான், மூக்கனை காணும், கொம்பனை காணும், அவன் எங்கே போனான்? இப்படி ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சிருக்கான். நம்ம யாராலாவது 100 ஆடும் வெவ்வேறு ஆடுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். அவனுக்கு மட்டும் தெரியும் இந்த 100 ஆட்டை எது தனித்தனிங்கிற ஐடென்டிட்டி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களை முட்டாள்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லை என்பதாலேயே அவர்களை அறிவு குறைந்தவர்கள் என்று முத்திரை குத்தி விடுகிறோம். அவர்களிடம் இருக்கிற அந்த அறிவு நம்மிடத்தில் இல்லை என்பதை என்றைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அன்றைக்கு தான் உண்மையான சமத்துவம் என்பது இந்த உலகத்தில் வர முடியும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த அறிவு நம்ம கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்.